வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒற்றை பார்வை ஒருத்தனை கவிஞனை ஆக்கும். ஒரு புன்னகை அவனை பித்தனாவே ஆக்கிடும். அவள் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அவனை காதலன் ஆக்கிரும். அது இந்த ஷர்ட் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும், வாழ்நாளில் இவன் தான் என்னுடைய துணைவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளேயே போயிடுவாங்க. ஒரு பொருளை ஒரு பெண்கிட்ட நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது திருப்ப கொடுக்க போகும்போது அந்த முதல் காதலில் ஒரு 10 கிலோமீட்டர் போய் கொடுக்கறதும், அந்த கொடுத்தோன்னே எதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்தேன்னு கேட்குறதும், அதுக்கு அவள் சிரிக்கிறதும், இந்த சிரிப்புக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதும் காதலில் பல பரிமாணம். ஆனால் இன்னைக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு ஒரு ட்ரெண்டியான காதல் போயிட்டுருக்கு. இந்த காதலர் தினத்தில் காதலர் தினம் எதுக்காக கொண்டாடப்படுது, காதல் என்ன வகையில் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை நம்மோடு ஷேர் பண்ணுறதுக்காக டாக்டர் ஷர்மிளா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. பார்க்கலாம் நிகழ்ச்சி. Thank you very much and wish you a very happy Valentine's Day. மேம், இன்னைக்கு உள்ள ஒரு ட்ரெண்டியான விஷயத்தில் லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்குது. பட் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போது லவ்வர்ஸ் டே எப்படி இருக்குது? முன்னாடியெல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்னன்றதே நம்ம ஊரில் வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு செலிப்ரேஷன்லாம் நம்ம ஊரில் வந்து கிடையவே கிடையாது. ஆஸ் அண்ட் வென் நம்மளுடைய ஒரு சிறிய உலகம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப விரிவடைஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு பாம் டாப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து உலகமே வந்து நம்ம கைக்குள்ள ஈஸியாக லவ் பண்ணிடலாம். ஸோ அதில் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிறது தான் நிறைய விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது ஒன்றும் தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். இது டிஃப்ரெண்ட் கன்னோட்டேஷன்ஸ். ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஒவ்வொரு ஏஜ் குரூப்னா எந்தெந்த ஏஜ்களில் இந்த காதல் அப்படிங்கிறது மாறுபடுதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு அடோலசன்ஸில் வருது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க அடோலசன்ஸில் வருது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக் வச்சுருக்காங்க, இது இன்ஃபேக்சுவேஷன், பப்பி லவ், இது சீரியஸ் கிடையாதுன்னு. அப்படியும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒதுக்கி தள்ளிட முடியாது. ஒரு சில பெரும்பாலான ப்ராபப்ளி காதல்கள் அந்த வயசில் உருவாகக்கூடிய காதல்கள் வந்து ஒரு பப்பி லவ், ஒரு இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கலாம். அது காலம் கடந்து அவங்க அந்த மெச்சூரிட்டி வரும்போது அவங்களுக்கே அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் பர்சன் ஃபார் அஸ் அப்படிங்கிறது தே வில் மூவ் ஆன் இன் லைஃப். அந்த ஒரு காதல் பண்றக்கூடியவங்க சொல்லக்கூடிய ரொம்ப விஷயம், பாரதியார் அந்த சின்ன வயசுல காதல் பண்ணி கல்யாணம் பண்ணலையா, காந்தி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணலையா அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் வீட்டில் எப்பவுமே போக்கஸ். ஒரு பாரதியார் ஒரு காந்திஜி இருக்காங்க, பட் மீதி 98 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ பெரும்பாலும் மெஜாரிட்டி வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது தான். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். அதை தான் நான் சொன்னேன். இப்போ எல்லாமே இன்ஃபேக்சுவேஷன், எல்லாமே பப்பிலம்னு நம்ம சொல்லிட முடியாது. எக்ஸப்ஷன்ஸ் எப்போவுமே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் அந்த ஏஜில் வரக்கூடிய காதலர்களுக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் டே. அன்றைக்கி வந்து நமக்கு என்ன கிஃப்ட் வருது, இல்லை என்ன நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. இதில் பாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இட் இஸ் என்ஃபோர்ஸ்ட் பை த பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இதெல்லாம் பண்ணுறான், ஸோ நீ வந்து எனக்கு அதை விட ஒரு படி அதிகம் பண்ணணும், அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் இன்னைக்கு இருக்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் யூ கம் டு தட், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு கற்பனை, ஒரு உலகம். ஸோ அந்த கற்பனை உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காதல் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அந்த காதலில் அப்படிங்கிறத முதல்ல வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு முகம் தெரியாத ஒரு நபரை வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ போய் லவ் பண்ணுறோன்னா அவர் வந்து என்னென்ன அவருடைய உண்மையான முகம் அதுதானாங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியாது. பாதி பேரோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் அவங்க என்ன போர்ட்ரே பண்ணுறாங்க அந்த வெப்சைட்டில், அவங்களோட அந்த பேஜில் வந்து தன்னை அவங்க எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தான் நம்ம பார்க்குறோமே தவிர உண்மையிலேயே அவர் அப்படிப்பட்டவரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. we only see what he professes to be or what she professes to be அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியாது. உண்மையான தோற்றம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு காதல், ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு காதல், அது நாளடைவில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக மாறணும்னா அதுக்கு வந்து பார்த்து பேசி பழகி இவர் நமக்கு ஏற்றவரா அப்படிங்கிறது வந்து ஒரு காலப்போக்கில் அது இவால்வ் ஆகிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருக்க முடியும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஒரு வைகரை அந்த பணியில் வரக்கூடிய அந்த ஒரு தோன்றல் மாதிரி அது இருக்கணும் அந்த காதல் அப்படிங்கிறது. ஒரு நட்போட சேர்ந்து வரக்கூடிய காதல் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேஜ் அது வளரும், நாள் பட அது வந்து ஒரு வளரும், அதோட பரிமாணங்கள் வந்து மாறும். ஒரு மெச்சூர்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இதில் போகும். அதான் சொல்லுவாங்களே கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படிம்பாங்க. நீங்களும் நானும் ஒருத்தர் பார்த்துக்கிறது காதல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கருத்தோட ஒரே டைரக்ஷனில் பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்க முடியும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க முடியும். ஸோ அதை ரியலைஸ் பண்ணணும் இன்னைக்கு
இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன். கண்டிப்பா. காதலில் நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர் காதலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முன்னாடி எல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களை காதலிப்போம், ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பொண்ணை காதலிப்பாங்க. இந்த ஒரு பார்வையினால் வரக்கூடியது நீங்கள் சொல்ல மாதிரி ரெகுலராக பார்க்குறோம், அவளுடைய கேரக்டர் தெரியும், அந்த பையனுடைய கேரக்டர் தெரியும், இதனால் வருது. எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தே காதலிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் காதல்ன்ற ஒரு இதுக்குள்ளேயே வர முடியாது. அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கேன், இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப், வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அதில் வந்து இமோஷன்ஸ்க்கு வேல்யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கா, நல்ல வீடு இருக்கா, சொத்து இருக்கா, இது இருக்கா, நாளைக்கு என்ன நல்லா வச்சு பார்த்துப்பானா. தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட், இல்லைன்னு சொல்லலை. பட் அது மட்டுமே வந்து வாழ்க்கை கிடையாது. நமக்கு வந்து ஒருத்தரோடைய வந்து நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒருத்தரோட ஒரு சில வருஷங்கள்னாலும் அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து குவாலிட்டி டைமாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்கணும்னா நம்மளுடைய கருத்துக்கள் வந்து ஒன்றா இருக்கணும். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இஸ் நாட் த திங் விச் மேட்டர்ஸ். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட். ஏன்னா கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் அதுக்காக வந்து ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை வந்து நம்ம போய் லவ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் சினிமால நம்ம பார்க்கலாம். பிராக்டிகலான ஒரு லைஃப்ல எந்த அளவுக்கு அது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி. ஒரு காதல்ல ஒரு ஆண் பெண் இந்த ரெண்டு பேருடைய அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு நிலையா இருக்கணும் அப்படின்னா? ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே இந்த இனிஷியல் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே அளவுக்கு ஈர்ப்பு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அது இருக்காது. ஒரு ஆணுக்கு ஒரு அதிகப்படியான அந்த பெண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், இல்லை அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். எப்போவுமே த சிச்சுவேஷன் இஸ் லைக் தட். ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் நாளடைவில் போக போக அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பழகும் பொழுது அதோட ஈக்குவேஷன் மாறலாம். கொஞ்சம் இனிஷியலாக வந்து ஓகே எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கல, ஓகே அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க நாளடைவே இல்லை அவர் உண்மையிலேயே நல்லவர், எனக்கு அவரோட குணங்கள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இட் இவால்வ்ஸ் டியூரிங் அ டே. இந்த கண்டவுடன் காதல் அப்படிங்கிறத விட அந்த நம்ம பேசி பழகும்போது நாள்பட ஏற்படக்கூடிய அந்த ஒரு பரிமாற்ற என்ன சொல்கிறது, த சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த டைனமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் ஐ ஃபீல் இட் டேக்ஸ் யூ டுவர்ட்ஸ் அ சக்சஸ். நம்ம லவ் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறதும் எல்லா உயிர்கள் மேலேயுமே நம்ம வைக்கிறோம், நிறைய பேர் மேலே லவ் வைக்கலாம். ஆனால் பர்டிகுலராக நம்ம எத்தனை பேரை காதலித்தாலும் எத்தனை பேர் மேலே அன்பு வைத்தாலும் ஒரு இதயம் தான், அதனுடைய இழப்பை தான் நம்மளால் தாங்க முடியாது. வெரி ட்ரூ. ஸோ அது என்ன சைக்காலஜிக்கலாக நமக்குள்ளே இருக்குது? இல்லை ரொம்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இந்த சென்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நமக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றி நம்மளை ஒரு முழுமையாக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நம்ம யார் கூட இருக்கோ அவங்களோட பிரிவை சத்தியமாக தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அகெயின் டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்பட அதுவும் நமக்கு பழகி போகும். ஏன்னா லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் கீப் ஹேப்பனிங் அப்படின்னு அதை தாங்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப துவண்டு போயிடுவாங்க, ஒரு விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய போகிறவங்களும் இருக்காங்க. பட் அதுதான் த குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப். இல்லை நாளடைவில் அது நமக்கு மறந்து, சின்ன வயசுல நம்ம எப்படி பம்பரத்தை மறந்தோமோ அந்த கோலியை மறந்தோமோ ஒவ்வொரு நாட்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மறந்து இன்னைக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு நினைவுகளில் இருக்கே தவிர அதனால வருத்தம் நம்ம படுறதே இல்லை. ஸோ அது மாதிரி சிறு வயது காதல்கள் அது நம்ம விட்டுட்டு வரதும் அடுத்த ஒரு வெற்றிக்கான ஒரு இடமா தான் இருக்கும். டெஃபினெட்லி அந்த நிமிஷத்துக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அந்த நிமிஷத்துக்கு நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் அதை நினச்சி பார்த்தோம்னா இட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அ ஸ்மைல் டு யுவர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல மெமரிஸ் இருக்கும். ஓகே அது கை கூடலை, இல்லை அது சரியாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நல்ல மெமரிஸ் நமக்கு கொடுத்துருக்கோம், நல்ல படிப்பினைகள் நமக்கு அது கொடுத்துருக்கோம். அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு கைட்லைனும் அது டெஃபினட்டாக அது இருந்திருக்கும். வீவோட நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் சிலருக்கு என்னன்னா என்னை யாருமே காதலிக்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன அவங்களோட குறைச்சலா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே ஒரு இருக்குது. அது வந்து என்னென்னா ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம், ஒரு செல்ஃப் வொர்த் வந்து தெரியாமல் அப்படி பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து என்னென்னா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவளை நம்ம சினிமாலெல்லாம் பார்க்குறோம், ஹீரோக்கு ஒரு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னா அவளை பின்தொடர்ந்து போகிறது, அவளை வந்து அவகிட்ட ரிப்பீட்டடாக போய் பேசுறது, அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வந்து சினிமாவுக்கு ஓகே. ரியல் லைஃப்பில் அதை பண்ணிங்கன்னா நம்ம ஹீ ஸ்டாக்கிங் மீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கல் நம்ம லைஃப்பில் வந்து அது ஒத்து வராது. அதுக்கு பகரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
நம்மளுடைய செல்ஃப் ஒர்த், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ், நம்மளுடைய குவாலிட்டிஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னாலே யுவர் பர்சனாலிட்டி ஆட்டோமேட்டிக்லி பிகம்ஸ் அட்ராக்டிவ். நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும், ஒரு பிடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து யுவர் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் ஹை. அதை விட்டுட்டு என்னை யாருமே பிடிக்க மாட்டேங்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து அந்த செல்ஃப் பிட்டி அந்த இதுலயே இருந்தீங்கன்னா சிச்சுவேஷன் வில் நாட் இம்ப்ரூவ். கண்டிப்பா நல்ல திறமைகள், நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா நம்ம தேடி போவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா நம்மள தேடி வருவாங்க. யூ வில் பி an attraction magnet வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே, நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சிலருக்கு நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கேன், எனக்கு எந்த நல்ல இது இல்லை, அவங்க ஹைட்டாக இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபாலிட்டிங்கிறது காதலுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் பல இடங்களில் போகிறாங்க. அதான் கான்ஃபிடன்ஸ் பேசிக்கலாக உள்ளுக்குள்ளே வந்து நான் ஒரு கருப்பாக இருக்கேன் இல்லை நான் அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அது வரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ்னால தான் அப்படி இருக்காங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கான்ஃபிடென்ட்டாக இல்லை, என்னுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து எங்கே வருதுன்னா நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய திறமைகள் வந்து நான் வெளியில் காட்டுறது தான். வெறும் அக அழகு புற அழகு அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது, அகத்தில் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வெளியில் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பிகம் அட்ராக்டிவ். எல்லாருக்குமே there is someone made for someone, always someone is always there. இன்னும் லவர்ஸ் டேல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம கடந்து வரக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனைகளையும் காதல் சார்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரவேற்பு நிகழ்ச்சி தொடரும்.